ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படும் வகையில் டெஸ்ட் ஷெடியூல் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எண்கதை தேர்வு அட்டவணை அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே பயன்படும் வகையில் தான் இந்த டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும். ஸோ மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா குரூப் 4 கொண்டு போய் தான் நம்ம போக போகிறோம். ஸோ டெஸ்ட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதமே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஸோ டெஸ்ட்டு 1 பார்த்திங்கன்னா 23ஆம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 23ஆம் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குல்ல இலக்கண பகுதி. ஸோ புது புக்கு, நியூ ஓல்டு புக், ஸோ ரெண்டுமே சேர்த்து தான். ஸோ நியூ அண்ட் ஓல்டு சேர்த்து தான் இருக்க போகுது டெஸ்ட்டு. ஸோ பொது அறிவியல் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, ஸோ பாலிட்டியும் பர்சன்டேஜ், மேக்ஸில் பர்சன்டேஜும் டாபிக் இருக்க போகுது. 2ஆம் மார்ச் பார்த்திங்கன்னா 9th and 10th ஸ்டாண்டர்டில் இலக்கண பகுதியில் இருக்க போகுது. ஸோ பொது அறிவியல் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், ஸோ ஐஎன்எம் டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. சரியா? அடுத்து 9ஆம் மார்ச் பார்த்திங்கன்னா 11, 12 வகுப்பில் இலக்கண பகுதிகள், ஸோ அதில் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஜெண்டர் ஸ்டடீஸில் பார்த்தோம்னா யூனிட் 8 டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ 16th மார்ச் பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? ஸோ டெஸ்ட் 1லேருந்து டெஸ்ட் 3 வரைக்கும் இருக்கிறத ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. சரியா? ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக். ஸோ இதில் நம்ம முடிச்சிட்டாலே நம்ம இதில் ஒரு 50% கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா 16th மார்ச் நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23 மார்ச் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 சிலபஸ் வைஸ், தமிழில் சிலபஸ் வைஸில் யூனிட் 1ங்கிற டாபிக் ஃபுல்லாகவே இருக்க போகுது டெஸ்ட்டு. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியும் சிம்பிளிஃபிகேஷனும் இருக்க போகுது. சரியா? அடுத்தது 30th மார்ச் பார்த்திங்கன்னா யூனிட் 2 and 3 டெஸ்டஸ் இருக்க போகுது. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் யூனிட் 9 ஏரியா அண்ட் வால்யூமும் டெஸ்டஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 6th ஏப்ரல் பார்த்திங்கன்னா யூனிட் 4லேருந்து யூனிட் 6 வரைக்கும் தமிழில் டெஸ்டஸ் இருக்க போகுது. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் புவியியல், ஸோ ஜாகிரஃபியும் டைம் அண்ட் ஒர்க்கும் இருக்க போகுது. சரியா? ஸோ 13 ஏப்ரல் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு டாப்பிக் அதிகமாக இருக்கும். ஸோ 3 பாகமாக பிரிச்சிருப்போம். ஸோ திருக்குறள் பகுதி, அறநூல்கள், அப்புறமா தமிழ் அறிஞர்கள் தொண்டு. ஸோ ஓகேவா? ஸோ 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரமும் ரேஷன் ப்ரொபோர்ஷனும் டெஸ்டஸ் இருக்க போகுது. ஸோ 20 ஏப்ரல் அண்ட் 27 ஏப்ரல் பார்த்திங்கன்னா ரீசனிங் டெஸ்டஸ் இருக்க போகுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசம்பர் டு பிப்ரவரி சிஏவும், மார்ச் டு மே சிஏவும் உங்களுக்கு டெஸ்டஸ் இருக்க போகுது. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ 11th மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th மேலே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. டெஸ்ட் நம்பர் 5 to 10. ஓகேவா? ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்டஸ் இருக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா 11 டெஸ்ட்ஸ் நடக்க போகுது. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. சரியா? ஸோ இதுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? மொத்த வினாக்கள் 2000க்கு மேலே தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்க போகுது. ஸோ தேர்வு வினாத்தாள் பார்த்திங்கன்னா பிடிஎஃபில் தான் இருக்கும். ஸோ கட்டண ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ஒன்லி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தேர்வின் முடிவிலும் மதிப்பெண் பட்டியல், ஸோ ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். சரியா? கான்டாக்ட் நம்பர் 8015286404. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பர் பார்த்திங்கன்னா 8015286404. இது அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனல்ஸ் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். டெஸ்ட் ஷெடியூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.